என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. யாரோ உங்க அண்ணன்? அவர் பேர் பூனைக்குட்டி. என்னது பூனைக்குட்டியா? உன் பேரு புலிக்குட்டி. புலிக்குட்டி. அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. ஆளுக்கு ஒரு அருமுடிப்பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. நம்பர்ஸ் ரிவ்யூவில் பொதுவாக ஒரு சில படங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ தர்றதில்ல. அதற்கு காரணம் அந்த திரைப்படங்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்றதையும் தாண்டி நிச்சயமாக எல்லோராலும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்ற வரிசையில் வருது. அப்படி இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய உரியடி, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொன்ன பாரதியாரோட வரிகளை ஏந்தி பலரும் பேச துணியாத ஜாதி அரசியலை ரொம்ப நிதர்சனமாக பேசி எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலுக்கும் இளைஞர்கள் மத்தியில் நிலவக்கூடிய ஜாதி பற்றிய ஒரு பார்வைக்கும் அத்தியாவசியமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்பதிவு அமைஞ்சிருக்கு. எத்தனையோ சமூக பிரச்சனைகளையும் அவலங்களையும் பேசக்கூடிய தமிழ் சினிமாக்களுக்கு மத்தியில் இது ரொம்ப 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 ஒரு போல்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் விஜயகுமாருக்கும் இதை தன்னுடைய முதல் தயாரிப்பாக எடுத்திருக்கக்கூடிய நலன் குமாரசாமிக்கும் மேலும் இதில் பணியாற்றியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஸ்மைல் சேட்டை தலைவணங்குகிறது. உரியடி ஒரு முறையாவது பார்த்து பகிர வேண்டிய திரைப்படம்.